தண்ணி சத்து வந்து கம்மியா இருக்குன்னு சொல்றாங்க மேம். சில பேருக்கு வந்து சொல்லுவாங்க, அதுக்கு தண்ணி குடிச்சாலே சரியாயிரும். சாத்துக்குடி ஜூஸ் குடிச்சா சரியாயிரும். இந்த மாரிலாம் சொல்றாங்களே மேம். இந்த பெரியவங்க சொல்லுவாங்க. அது கரெக்ட்டா மேம்? தண்ணி சத்து கம்மியாகிறதுக்கு வந்து நிறைய காரணங்கள் இருக்குப்பா. ஓகே மேம். ஆனா மோஸ்ட் இதில பார்த்தீங்கன்னா, எதனால கம்மியாகுதுன்னு நம்ம சொல்ல முடியாது. இடியோபேத்திக்ன்னு சொல்லுவோம். அதான் மோஸ்ட் காமன் ரீசன் ஃபார் ஆலிகோஹைட்ராமியாஸ். ஆலிகோஹைட்ராமியாஸ் அப்படியே சொல்றது அதுக்கு ஓகே பேரு. மேம். நம்ம இந்த ஓஜில. ம். ஸோ அதுக்கு வந்து என்னன்னா, ஒண்ணு வந்து தண்ணி சரியா குடிக்காம இருந்தாலும் வரலாம். ம். மெயினா வந்து சம்மர்ல அந்த மாதிரிலாம் வரும்னு இருக்கு. ம். அப்புறம் சில மெடிகேஷன்ஸ் சில மருந்துகள்லாம் எடுத்தா அந்த மாதிரி வரலாம். அதெல்லாம் என்னென்ன எடுத்தாங்கன்னு பார்த்து மெயினா வந்து இந்த வலி மாத்திரைகள்லாம் சாப்பிடுவாங்க. அவங்கலாம் போய் கை வலிக்குது, கால் வலிக்குது, பேக் பெயின் அப்படின்னு போய் மெடிக்கல் ஷாப்ல போய் இருந்தாங்கன்னா ஏதாவது அவங்க ஏதாவது டேப்லெட்ஸ் கொடுத்துட்டு அதனாலே தண்ணி சத்து குறையும் சம்டைம்ஸ். ஓ! ஸோ அதெல்லாம் அந்த மாதிரி பண்ண ஓவர் தி கவுண்டர் மெடிகேஷன்ஸ்லாம் அவாய்ட் பண்ணிட்டு அவங்க டாக்டர்கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிடணும். ஓகே மேம். சரிங்களா? அது ஒண்ணு. இன்னொரு காமன் ரீசன் வந்து பனிக்கூட உடைஞ்சிருக்கும். அவங்களுக்கே தெரியாம பனிக்கூட உடைஞ்சிருக்கும். அவங்க யூரின் போகுதுன்னே நினைச்சிட்டு இருப்பாங்க. ஓ! பார்த்தான்னா அது வந்து பனிக்கூட உடைஞ்சனால அதனால தண்ணி சத்து குறையலாம். ஓகே. அப்புறம் இன்னொரு காமன் ரீசன் வந்து பேபிக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் எதுவும் இருந்துச்சுன்னா, ஓ! வயித்துக்குள்ள இருக்க குழந்தைக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம், கிட்னி செயல்பாடு சரியா இல்லாம இருந்துச்சுன்னா, அப்போ வந்து தண்ணி சத்து குறையலாம். ஏன்னா பேபியோட யூரின்ல இருந்து தண்ணி சத்து வந்து மேஜர் போர்ஷன் ஃபார்ம் ஆகுது. ஓகே மேம். ஸோ அதனால அந்த மாதிரி எதுவும் இருக்கான்னு செக் பண்ணி பார்க்கணும். ஸ்கேன் மூலம் பார்த்துக்கணும் அதுவும். ஓகே மேம். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரூல் அவுட் பண்ணிட்டு இடியோபேத்திக் ஒண்ணுமே ரீசன் தெரியல அப்படின்னா, நம்ம வந்து நிறைய ஃப்ரூட்ஸ் எடுத்துக்க சொல்லணும். அப்புறம் ப்ரோட்டீனேஷியஸ் ஃபுட்ஸ், ப்ரோட்டீன் சப்ளிமெண்ட்ஸ் அந்த மாதிரி எல்லாம் கொடுத்து இந்த இன்ஜெக்ஷன்ஸ், ஐவி ஃப்ளூயிட்ஸ் அதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே மேம்.